ஏன்னா எனக்கு தியானம் வராது. தியானத்துல உட்கார்ந்தா கண்டதாகியெல்லாம் வரும், சும்மா இருந்தா கூட வராது. என் அப்பதான் நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி உங்களுக்கே தெரியும். ஐயா நீங்க பேசுறீங்க, இங்க ஒருத்தன் பேசுறீங்க, எந்த பேச்ச நான் கேட்க? நீங்க பேசுறதா எனக்கு முக்கியம் தெரியுது. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கா. அதே இது என் பக்கத்துல உட்கார்ந்து பேசினா கூட நான் அவரை சத்தம் போட்டுட்டு கூட அமைதியா இருக்க சொல்லிடலாம். எனக்குள்ள ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஐயா பேச்சை விட இவன் பேச்சு நை நைன்னுக்கிட்டு இருக்கு. அதை சொன்னதுக்கு ஐயா எல்லாத்துக்கும் அப்படி தாயா இருக்குன்னு சொல்லும் போது ஏன் இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஞானம் அட்டன் பண்ணோம், ஜாலியா இருந்துச்சு. எந்த பயிற்சியும் இல்ல, எந்த முயற்சியும் இல்ல. இது எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை தான். கடவுள் வந்து உன்னைய மட்டும் இதை பண்ணல, உனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாரும் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, நீங்க அப்படியே ஃபேஸ் பண்ணிக்கோ. இதுக்கான வழிமுறை தான். இதை வச்சு வெளியில கோடி கோடி பிசினஸ் நடக்குது. நான் அதுல இருந்து நான் போயிட்டு நான் வந்தேன்னா ரொம்ப செலவு பண்ணல. நான் அப்படி வசதியான குடும்பத்துல இருந்தேன்னா கண்டிப்பா லட்ச லட்சமா செலவு பண்ணிருப்பேன். ஏன்னா அவ்வளவு ஒரு எனக்கு அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே இல்லை. எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு 2-3 நேரத்துக்கு போகும்போது அந்த பயிற்சி முயற்சி பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. உதாரணமா 4 மணிக்கு எந்திக்கிறது, இன்னைக்குள்ள காலத்துல 4 மணிக்கு எந்திரிக்க பெருசு, குளிச்சுட்டு வேற அந்த பயிற்சி பண்ணாங்க. பிராணாயாமம், விழிப்புணர்வு நிலை, அப்புறம் வந்து சாட்சியங்களை கவனிக்கிறது. எவ்வளவு நேரம் கவனிக்க முடியும்? கோயில போய் மெடிடேஷன் பண்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கோயில போனா தப்பான எண்ணங்கள் வருது. அதுக்கு எனக்கு சரவண ஐயா சொன்னாப்ல, வருவது இயற்கைன்றாப்ல. அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரீயா நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாப்ல. எந்த ஒரு விஷயத்துக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அது நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருன்ற மாதிரி எனக்கு நிறுத்தமா உண்மையும் பட்டுச்சு. முக்கியமா சொன்னது எனக்கு எந்த வித பயிற்சியும் அவரு பண்ண வேணாம் சொன்னது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். நீ இப்ப எனக்கு ஒரே ஒரு வேலை தான் பண்ண சொல்றாங்க, புறத்துல மட்டும் நீ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். செயல் ஒன்றுதான் இங்க. இந்த ஏதோ ஒரு சிவகதையின் சொல்லுவாங்கல்ல, உலகின் தலை சிறந்த சொல் செயல் மட்டுமே. அத சரவணன் சார் நீட்டா சொல்லிட்டாப்ல, மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்ததுன்ற மாதிரி. அதான். நன்றி. சார் வாங்க, கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்துடலாம் எல்லாரும். சும்மா உங்களுடைய நன்றிகள் சொல்லலாம். ஏன்னா என்ன இப்போ 10 நிமிஷம் ஒரு 2 வார்த்தை 2 தடவை பேசணும். என்னுடைய பேர் முத்துராமலிங்கம். நான் கழுகுமலையில் வந்திருக்கிறேன். அதாவது வந்து இங்கே வந்து ஞானத்தை ரொம்ப எளிமையாக புரிய வச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதை விட பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள், வெளியில் செய்ய வேண்டிய செயலை